நான் ஒரு விஷயத்த பண்ணவே இல்லைனா, ஆனா என்ன பண்ணன்னு சொல்லி ஒரு விஷயத்த வசமா மாட்டி விட்டா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இன்சலா போச்சு. எப்படியாவது நான் அவளை பழி வாங்கி அவனை அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. என்ன பாப்பா இந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கிற? உடனே கடுப்பேத்திட்டாங்களா? கண்டிப்பா விடக்கூடாது. வெயிட் பண்ணு, நான் ஒரு நல்ல ஒரு ஐடியா தரேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். என்ன பழி வாங்குறீங்களா? அதுக்கு நீ வேற ஐடியா கொடுக்குறீங்களா? என்னப்பா இது? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது யாராவது ஒண்ணு பண்ணாங்கன்னா அதை மன்னிக்க வேண்டாமா? அதை மனசுலயே வச்சு கசப்பை வளர்த்துட்டு நம்ம போய் அதுக்கு ஏதாவது பண்ணா அப்புறம் நாளைக்கு இதனால ஒரு பின் விளைவு ஏற்படும். அப்புறம் ஒரு சட்டத்தின்படி நம்ம தான் தண்டிக்கப்படணும். நீ அதுக்கான பதில் கொடுத்தீங்கன்னா, அதாவது சமுதாயம் ஒண்ணு தண்டிக்கும், ஆண்டவர்கிட்டையும் நீ குற்றவாளி ஆயிடுவ. நல்ல காரியத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடு. அவங்க உண்மையிலே தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அதற்கான தண்டனையை அவங்க என்ன செஞ்சுட்டு போறாங்க, பெற்றுட்டு போறாங்க. ஆண்டவரே என்ன சொல்லியிருக்கிறாரு? அவனவன் செய்கைக்கு தக்க பலனை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால அந்த காரியத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. பழியெல்லாம் வாங்கக்கூடாது, மன்னிச்சிடணும். நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்கள. ரோமர் 12:19 பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்.